ஆதியாகமம் ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ಆದಿಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ 15வது வசனத்துல 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அங்க யாக்கோபோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நான் உன் கூட இருப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಗಿರುವೆನು. எது வரைக்கும்? ಯಾವುದರವರೆಗೆ? உனக்கு நான் சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் கூட இருப்பேன். ನಿನಗೆ ನಾನು ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವವರೆಗೂ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನ ಜೊತೆಗಿರುತ್ತೇನೆ. ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ. ஆபிரகாமின் தேவனாய், ಅಬ್ರಹಾಮನ ದೇವರಾಗಿ, ஆமென், ஈசாக்கின் தேவனாய், ಇಸಾಕನ ದೇವರಾಗಿ, யாக்கோபின் தேவனாய், ಯಾಕೋಬನ ದೇವರಾಗಿ, நமக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும், ನಮಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವವರೆಗೂ, ஆமென், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗಿರುತ್ತಾರೆ. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣವಾ? ஆமென். நமக்கு ஆண்டவர் சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವವರೆಗೂ ನಮ್ಮ ಜೊತೆಗಿರುತ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? ನಿಮಗೆ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறாரா? ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರಾ? நானே உன் பரிகாரியாய கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? ನಿನ್ನ ಆರೋಗ್ಯದಾಯಕನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರಾ? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறாரா? ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರಾ? ஆமென். முடிவு பரிந்தமும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ரட்சிப்பேன் சொல்லி இருக்கிறாரா? ಅಂತ್ಯದವರೆಗೂ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಡೆಸಿ ರಕ್ಷಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರಾ? ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமே. ನಿಮಗೆ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟಲ್ಲ. இந்த வருடத்தின் துவக்கத்துல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடைச்சிருக்குமே. ಈ ವರ್ಷದ ಆರಂಭದಲ್ಲಿ ಒಂದು ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ ಸಿಕ್ಕಿರಬಹುದು. இல்ல இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் பண்ணிருப்பாரு. ದೇವರೊಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿರಬಹುದು. ஆமென். நான் ஜெபத்தை கேட்கிறவர்னு இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವಾತನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆமென். அதை சொல்லி முடிக்கிற அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. சடாபா கடாபா கத்துடா. ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ஆமாண்டவரே, எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நீ செய்து முடிக்கிற வரைக்கும் நீர் என்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ ನೀವು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಗಳು நிறைவேறி ಮುಗಿಸುವವರೆಗೂ ನೀವು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ಮಾಡೋಣವಾ? யாக்கோபின் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ಯಾಕೋಬನ ದೇವರು ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ಆತನು ನಿನ್ನೆ ಇಂದು ಎಂದೆಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದ ದೇವರು. ஆமென். யாக்கோபுக்கு சொன்னது உண்மை அப்படின்னா ಹೇಳಿದ ನಿಜವಾದರೆ உங்களுக்கும் எனக்கும் அவர் சொன்னது உண்மைதான். ನಿಮಗೂ ನನಗೂ ಆತನು ಹೇಳಿದ ನಿಜ. ஆமென். அவர் நமக்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ಮುಗಿಸುವವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.